இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. கோவை வடக்கு தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவது உறுதி. இது வடக்கு தொகுதி 30 எப்பொழுதுமே அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது. அதே போல சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றக்கூடியவர். நான் தான் பேசும்போது சொன்னதை கேட்டிருக்கீங்க. பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், எங்கள் தொகுதி பொள்ளாச்சி தொகுதிக்கெல்லாம் பல திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கிறது. அதே போல் ஜிஎஸ்டி அந்த பங்கு அவங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா கோயம்புத்தூர் பூரா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இராணுவ தளவாட பூங்கா அமைவதற்கு அப்போ இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க, அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி அந்த முயற்சி முழுமையாக வானதி சீனிவாசன் பண்ணாங்க. நான் அப்போ அமைச்சராக இருந்தேன், எனக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த தொகுதி மக்களும் வானதி சீனிவாசன் அவர்களால் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கி எல்லாரும் முழு முயற்சியாக ஒற்றுமையாக இருந்து வாக்களிக்க போகிறாங்க. ஆகவே திட்டங்கள் அதிகமாக வரும். ஆகவே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஓகே. மற்ற தொகுதியில் வந்து 2,000 ரூபாய் பணமும் தெற்குல மட்டும் 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது கையும் களவுமா நேற்று அதிமுக பிடிச்சு தேர்தல் ஆணையத்தையும் காவல்துறையும் புகார் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கை இல்லை. தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை ஒரு பக்கமாக செயல்படக்கூடாது. இன்னைக்கு யார் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் ஈடுபட்டாலும் தவறு. இன்னைக்கு தெற்கு தொகுதி மிகப்பெரிய கலவரம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. திமுக சேர்ந்தவர்கள் கரூர்கார் அடிச்சிருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வரை நாங்கள் கண்டிப்பாக ஓய மாட்டோம். இது வந்து கோவை மாவட்டம் வந்து நிம்மதியாக இருக்குது, நிம்மதியை கெடுக்கக்கூடிய செயலாக இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை கடுமையாக எடுக்காமல் நாங்கள் கண்டிப்பாக ஓய மாட்டோம். அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் குறிப்பாக தெற்கு தொகுதியில் அம்மன் நச்சுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா எளிமையான வேட்பாளர், எல்லா பக்கம் நடந்து போவார், ஸ்கூட்டரில் போவார். அது மட்டும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். ஆகவே கண்டிப்பாக அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுறாங்க. கோவை மாவட்டம் அவனாசி சேர்த்தி 11க்கு 11 வெற்றி. யார் என்ன பண்ணாலும், பாலாஜியாக இருந்தாலும் யார் ஒன்றும் பண்ண முடியாது. 11க்கு 11 வெற்றி. நன்றி சார். நேற்று நள்ளிரவில் கரூரை சேர்ந்த கும்பல்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவலர்களையே தாக்கும் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையை காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியுடைய அவலத்துக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கவுன்சிலரும் கரூரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சிக்காரர் தாக்கியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையில் போந்திருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இதுக்குரிய பரிசு வர 23 மக்கள் தருவார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த அமைதியை குலைக்க யார் நினைத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி.